இப்படி சொல்ல போற நீங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார், இன்னொரு லெவல் கொண்டு போக போகிறார். நீங்க சிலர்லாம் கரை சேர போறீங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறீங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் தேவையில்லாத பேகேஜ் எல்லாம் உங்கள் கூட இருந்தால் அது உங்களை கீழே இழுக்கும். உயரங்கள் போகிறவங்க, லட்சியக்கரை போகிறவங்க, அடுத்த பரிமாணம் காண போகிறவங்க, கர்த்தருடைய உயர்வு வர வேண்டிய சமயம் சீசன் வரும்போது எல்லாரும் உன் கூட இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீ உயர வேண்டிய உயரங்களுக்கு தேவையானவங்க மட்டும்தான் உன் கூட இருக்க வேண்டும். ஒரு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சிலர்லாம் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகாதவங்க சீக்கிரம் போங்க. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஆமேன் ஃப்ளைட்டு டிலே ஆகுது, எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அப்போது பைலட் சொல்கிறாரு, இன்னொரு பிளெயினில் இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய 4 பேகு இந்த ஃப்ளைட்டில் ஏறிடுச்சு தெரியாமல். அதனால் அது இப்போ அன்லோடு பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த 4 பெட்டி இறக்கணும் உடனே நம்ம சீக்கிரம் கிளம்பிடுவோம். அது வரைக்கும் பொறுமையாய் சீட்டு பெல்ட்டை போட்டு உட்கார். என்ன பாஸ்டர் சொன்னீங்க? கண்டவனுடைய பேகேஜ் எல்லாம் நீ போற உயரத்திற்கு உன் கூட இருக்குமே, ஆனால் அது உனக்கு உதவாது, உன்னை தாமதப்படுத்தும். நீ சேர வேண்டிய தூரம் சேர தாமதமாகும். அதனால இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சில பெட்டிகள் எல்லாம் கலட்டப்பட வேண்டுமானால் அது உங்களை விட்டு கலட்டப்பட, சேர வேண்டிய தூரத்தில் வெற்றி கரையில் சீக்கிரம் நிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் இதுவரையும் தட்டாத மாதிரி கை தட்டி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க.